Hey everyone, welcome to SRISEN. இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா சளி இரும்பல் எல்லாமே விரட்டக்கூடிய கிராமத்து சுவையில் நாட்டுக்கோழி சேவல் குழம்பு தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ரெசிபி செய்கிறது ரொம்பவே சிம்பிள். இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான வெங்காயம் தக்காளி எல்லாமே எடுத்து வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி சின்ன வெங்காயம் எடுக்கல. ஸோ நீங்கள் சின்ன வெங்காயம் இருந்ததுன்னா அதை எடுத்துக்கோங்க. இதுக்கு ஒரு மசாலா அரைக்க போகிறோம். அதுக்கு ஒரு 2 ஸ்பூன் வரமல்லி எடுத்துக்கலாம். அது கூட ஒரு ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு ஸ்பூன் சீரகம், ஒரு ஸ்பூன் மிளகு. இது எல்லாமே நீங்கள் எவ்வளோ சிக்கன் எடுக்கிறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. இது கூட கொஞ்சம் தேவையான அளவு காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாமே நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணலாம். கொஞ்சமாக வெங்காயம், அதுக்கப்புறம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இது ஒரு கிலோ கோழிக்கு கரெக்டாக இருக்கும் அது. ஸோ இப்போது நம்ம குழம்பு தாளிச்சிடலாம். ஸோ ஒரு குக்கரில் ஒரு 3 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லெண்ணெய் போட்டால் தான் ரொம்ப நல்லது. ஸோ இது கூட ஒரு ஸ்பூன் சோம்பு, அதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை, இந்த மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா பொரிஞ்ச பிறகு நம்ம வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 5லேருந்து 6 பெரிய வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் சின்ன வெங்காயம் இருந்தாலும் அதே ஆட் பண்ணிக்கலாம். அது கூட கருவேப்பிலையும் போட்டு நல்லா இதை வதக்கிடலாம். இப்போ இது நல்லா சீக்கிரம் வேகணுன்றதுக்காக ஒரு ஸ்பூன் கல்லுப்பு ஆட் பண்ணுறேன். இது நல்லா வதக்கி விட்டுட்டு நெக்ஸ்ட் 1லேருந்து 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணுறேன். ஸோ இதையும் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுட்டு அந்த பச்சை வாசனைலாம் போகும். அதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி எல்லாம் இப்போ நல்லா வெந்த பிறகு நம்ம வறுத்து அரைச்சி வச்ச மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். இதை ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்குனா போதும். அதில் இருக்க பச்சை வாசனைலாம் இன்னும் நல்லா போயிடும். இப்போ நான் ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் ஒரு 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த நாட்டுக்கோழியை ஆட் பண்ணிடலாம். இது நான் மஞ்சத்தூள், உப்பு அதெல்லாம் போட்டு நல்லா க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். ஸோ கடையிலே உங்களுக்கு அந்த முடியெல்லாம் எடுக்கும்போதே நல்லா அதை க்ளீன் பண்ணிவிட்டு சுடு தண்ணியில் போட்டு மஞ்சத்தூள் போட்டு தான் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வீட்லேயும் வேறு எதனா முடி இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குக் பண்ணலாம். இதுக்கப்புறம் குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு குக்கரை மூடி வச்சுட்டு ஒரு 5-6 விசில் விட்டு எடுத்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடும். ஸோ இதுக்கு மேலே கொத்தமல்லி போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் குக்கரை. கிராமத்து சுவையில் வீடே கம்ம கம்மன்னு வாசனை வர வறுத்தரைச்ச நாட்டுக்கோழி சேவல் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை சுட சுட சாதத்தோடு நீங்கள் சாப்பிட்லாம். இதே ரெசிப்பியை நீங்கள் நாட்டுக்கோழி கிடைச்சாலும் அதுலேயே ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கீழே கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். ஸோ மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.